உலகெங்கும் பெருமை படைத்து சிறப்பாக திகழ்கின்ற ஜோதிட நேரம் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கோடி நன்மைகள் தரும் குரு பகவானுடைய பயிற்சி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது. எல்லோரும் காத்திருக்கிறங்க, இந்த குரு எங்களுக்கு ஏதாவது செய்யுமா, எதுவும் செய்யாதா அப்படிங்கிற கேள்வி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இருக்கும். அந்த வகையிலே குரு என்பது யார்? ஒரு சின்ன அடியார் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குரு என்பது தெரியாததை தெரியப்படுத்தக்கூடியவர், புரியாததை புரியப்படுத்தக்கூடியவர். யாருக்கு எந்த வகையில் ஒரு பொருளையோ ஒரு கருப்பொருளையோ தெரியப்படுத்தணும் என்றால் அதுக்கு ஒரு குரு வேணும். அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் குரு ரொம்ப முக்கியமான. எந்த தொழில் செஞ்சாலும் ஆயக்கலை 64க்கும் குரு வேணும். குரு இருந்தால் தான் ஒரு தொழிலோ ஒரு ப்ரொஃபஷனல், நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க, எத்தனை தலைமுறையாக பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு என்ன குரு இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேயர் பெருமக்களுக்கு அநேக 99% எல்லா ஜோதிடரும் குருவை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த எளியோனும் இந்த குருவினுடைய சிறப்பு. குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி, கோடி பார்த்தால் பாவ நிவர்த்தி. அந்த வகையிலே குரு கண்டிப்பாக அவருடைய தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சொல்ல வேண்டியதில் எல்லாருமே நிறைய இடத்துல பார்க்குறீங்க. அப்போ அந்த வகையில் குரு ஒரு சுபக்கிரகம். குரு பயிற்சி 1 வருடம், சனி பயிற்சி 2.5 வருடம், ராகு பயிற்சி 1.5 வருடம். இந்த 3 பயிற்சியும் அது என்னன்னு தெரியல, இந்த வருஷத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 1 and 2 monthsக்குள்ளே நமக்கு வந்துருக்கு. கடந்த காலத்தில் சனி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம், கடந்த கால சனி பயிற்சியை நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம சொல்லணும். அப்போ குரு பயிற்சி நீண்ட எதிர்பார்க்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கு 12 ராசிக்குரிய பதிவு பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி. அதாவது கன்னி என்பது வாக்குக்கு உரியது, அன்புக்கு உரியது, பாசத்துக்கு உரியது, தாய்மேல் ஆணை. என்ன சொன்னாலும் கட்டளையை நிறைவேற்றக்கூடிய தங்கங்கள் யாரு, சொந்தங்கள் யாரு? கன்னிராசி நேயர்கள். அப்போ கன்னிராசிக்கு கடந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு? கன்னிராசிக்கு கடந்த காலங்கள் குரு பயிற்சி மிக சிறப்பாக இருந்தது. எப்படிங்க? உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையை பார்ப்போம், உங்களுடைய ராசிக்கு 9, அவருடைய பார்வை 5. அப்போ குழந்தை பாக்கியம்னாலும் சரி, குலதெய்வ வழிபாடு, குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியாதிபதி, ராமேஸ்வரம் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாமே சிறப்பாக இருந்தீங்க. ஆனால் இந்த தடவை குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எங்கே வராரு? 10க்கு வந்துடுறார். உங்களுடைய ராசிக்கு 10க்கு வந்துடுறார். 10ல் இருந்தால் பதவி பறிபோகும். பதவி பறிபோகாது, பதவி தேடி வரும், பதவி தேடி வரும், பதவி பாங்காக தேடி வரும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஆபீஸ் பாய் இருக்குன்னு சொன்னால் எக்ஸாம் எழுதி நிறைய பதவிக்கு போகிறோம்ல, அதுதான் பதவி, அதுதான் பதவி. மக்கள் நம்ம திருத்தி சொல்கிறோம். குரு சார் நேயர்கள் தெரிய வேண்டியது, ஒரு சுபக்கிரகம், ஒரு குருவோ புதனோ சுக்கிரனோ 10ல் இருக்கும்போது அப்போ அவங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க, வயசை பார்த்துக்குங்க, அவங்க தொழிலை பார்த்துக்கோங்க. கன்னிராசி இருந்துட்டு நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணுறோம்னு சொல்லக்கூடாது. கன்னிராசி ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய. கண்டிப்பாக அந்த தொழில் தான் முக்கியம். அந்த பாவகத்தன்மையை மாற்றக்கூடாது, இந்த பாவகத்தன்மையை மாற்றிடக்கூடாது. அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி, கான்ட்ராக்ட், கமிஷன், தரகு, ரியல் எஸ்டேட் தவிர எல்லாமே நீங்கள் பண்ணலாம். பேங்க்கு, அதுக்கடுத்து நம்ம லைனுக்கு வாங்க, பேங்க் லைனுக்கு வரலாம், ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரலாம். ஐடி டிபார்ட்மெண்ட் 2 இருக்குது, கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வேறு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேறு, 2க்குமே வரலாம். அப்போ இப்படிப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ் கூட வரலாம், டெக்ஸ்டைல்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி கூட வரலாம், டெக்ஸ்டைல்ஸ் ஏற்றுமதி இறக்குமதிக்கு வரலாம். அப்போ டெக்ஸ்டைல்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி இப்படிலாம் வந்தோம்னா நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி இல்லாட்டியும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒரு முக்கியமான பயிற்சி ராகு கேது பயிற்சி. உங்கள் ராசிக்கு 6ல் வர்றாரு ராகு, கண்டகச்சனியாக இருக்கார் 7, சனி பார்வை 7ஆக இருக்காரு. ஆனால் அதை விட உங்கள் ராசிக்கு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இன்னும் தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர் கன்னிராசிகளுக்கு நேயர்களுக்கு. எனவே உங்களுக்கு
குரு பயிற்சி மத்தியமும் சனி பயிற்சி மத்தியமும் ராகு பயிற்சி அமோக வரவேற்பை கொடுக்கும். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல் வழிகாட்டுதலை, பல நன்மைகளை, எந்த அளவுக்கு நீங்க வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு ஊதியத்தை, வியாபாரத்தை, வெளிநாட்டுக்கு போறதுக்கு, வெளிநாட்டுக்கு போற வருமானத்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில மிக அதிகமான பலனை கொடுக்கும். சார், குரு பயிற்சியிலே எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலையே, இப்போ என்ன கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக ஜனஜாதத்தை எடுத்துக்கிட்டு பார்த்து கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கிட்டா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி. புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து நேயர் பெருமக்கள், கன்னிராசினருக்கு தொழில் தாங்க முக்கியம். உங்கள் தொழில் தாங்க முக்கியம். உங்கள் தொழிலை மட்டும் எடுத்து, உங்களுக்கு என்ன தொழிலை மட்டும் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக ஒரு இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு குரு பலம் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. குரு பலம் இல்லைன்னு நினைக்காதீங்க. உப்புலியப்பன் வழிபாடு, ஒப்பில்லாத பெருமான், நாம் உப்புலியப்பன் பெருமான், அம்பிகை, அன்னை, தேவி, அதாவது மார்க்கண்டேயன் மகரிஷினுடைய வேண்டுதலுக்கு அவருடைய கோபத்திற்கு ஆளாகி அவருடைய கதையிலே வரும்போது வெறும் விசுரூபம் எடுத்த கதை. அப்படிப்பட்ட மார்க்கண்டேயனுக்கு ஒரு அந்த தவத்தின் பயனாக மார்க்கண்டேயனுக்கு ஒரு பிறவியை கொடுத்து அந்த கோபத்தை நீக்கி, என தன் தாய் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிலும் திருக்கண்டேன். அடியார்கள் என்ன சொல்றாங்க? பெருமாளை பார்த்து, மகாவிஷ்ணுவை பார்த்துட்டு, உன்னுடைய சங்க பார்க்கல, சக்கரத்தை பார்க்கல, வில்ல பார்க்கல, ஆயத்தை பார்க்கல, திருவடியை பார்க்கல, திருமுடியை பார்க்கல, இதய தாமரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்த்தேன், அதான் திருக்கண்டேன். அப்படிப்பட்ட மகாலட்சுமியை தன் காலால் உதைக்கின்றார் மார்க்கண்ட மகரிஷி. எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? மார்க்கண்ட மகரிஷி உதைத்தால் எப்படி இருக்கும்? அப்ப அதுக்கு சாபம் கிடைக்குமா, கிடைக்காதா? அந்த சாபத்தை நீக்குவதற்காக அவர் தவறை சாபம் என்ன? தவறை திருத்துவது. அந்த தவறை திருத்துவதற்காக தனக்கே மகளாக பிறக்கின்றார் மார்க்கண்டேயனுக்கு. மகாலட்சுமி மகளாக பிறக்கக்கூடிய புனிதமான ஸ்தலம் விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய உப்புலியப்பன் கோவில். இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க குருவாயூருக்கு போங்க, தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் போங்க, அதே சமயத்தில் இந்த உப்புலியப்பன் கோவிலுக்கும் போங்க. இந்த உப்புலியப்பன் கோவில் போய் திருவோண நட்சத்திரத்துக்கு போய் கண்டிப்பாக அங்கே போய் ஒரு திருமஞ்சன பூஜை பண்ணிக்கங்க. திருமணமாக நடக்கும். திருமண தடையா, குழந்தை பாக்கியமா, தொழில் விருத்தி இல்லையா, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் திருவோண நட்சத்திரம், எந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு போகணும். திருவோண நட்சத்திரத்துக்கு மட்டும் போகணும். அப்படி போயிட்டு வந்தால் ஒப்பில்லாத பெருமான் நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான உயர்வையும் கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்து அல்ல.